ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம வந்து மேடவாக்கத்துலருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க்கோட ஒர்க் அப்டேட் தான் பார்க்க போறோம். இந்த ரூட் வந்து காரிடார் 5 அதாவது ரெட் லைன் ரூட்ல தான் வருது. வாங்க இன்னைக்கு என்னென்ன ப்ராக்ரஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த டிராவல நம்ம ஸ்டார்ட் பண்றது மேடவாக்கம் ஃப்ளைஓவர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். இந்த மேடவாக்கம் ஃப்ளைஓவர்ல இருந்து பக்கத்துல அந்த மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதுதான் நம்ம இப்போ ஜஸ்ட் கேப்சர் பண்ணி போட்டுருக்கோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நெறைய இடத்துல இந்த பியர்ஸ் அதாவது இந்த பில்லர்ஸ் கீழ இருந்து மேல வரைக்கும் ரைஸ் பண்ற அந்த பியர்ஸ் ஒர்க் முடிஞ்சிருச்சு. பட் இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இந்த பியர்ஸ் அதாவது கீழ உள்ள பைலிங் ஒர்க்ஸ் முடிஞ்சு, அதுக்கு மேல அந்த பைலிங் கேப் போட்டு, ஸோ அதுக்கு மேல இப்போ அந்த பியர்ஸ் ஆட் பண்ற ஒர்க்கு. ஸோ அதுதான் இந்த கான்கிரீட் அங்க போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ ஜஸ்ட் கேப்சர் பண்ணி போட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்துல இந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்ல இந்த ஒர்க் தான் போயிட்டு இருக்குது. பட் இதுல முன்னாடியும், பின்னாடியும் பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து அந்த பியர்ஸ் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு சில இடத்துல பியர்ஸ் கேப்புமே போட்டிருந்தாங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல தான் மேடவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் 1 வரப்போது. இந்த மேடவாக்கத்துல 2 மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போது. ஸோ ஃபர்ஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இதுதான். நீங்க வெள்ளகல்ல இருந்து வரணும்னா, இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வருவோம். இது பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உதயம் டவர்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய டவர்ஸ் இருக்கும். அது பக்கத்துல தான் இந்த ஸ்டேஷன் வருது. இதுல வந்து இப்போதைக்கு இந்த பில்லர்ஸ் ஒர்க்ஸ் தான் முடிஞ்சிருக்கு. அதாவது பில்லர்ஸ் ஒர்க்ஸ்க்குமே மேல டாப் வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா, இது வந்து மேடவாக்கம் பிரிட்ஜை விட ஹைட் அதிகமா இருக்கும். ஸோ இப்ப நம்ம வந்து அந்த பெரும்பாக்கத்துல இருந்து மேடவாக்கத்துல ஒரு டர்ன் எடுத்து அந்த டர்ன் எடுத்து டுவர்ட்ஸ் தாம்பரம் நோக்கி போவோம். அந்த இடத்துல தான் நிக்கிறோம். இப்போ அந்த டர்ன் ஆகுற இடத்துல உள்ள இடத்துல அந்த பில்லர்ஸ் ஒர்க் முடிஞ்சிருக்கு. அதாவது பியர்ஸ் ஒர்க் முடிஞ்சிருக்கு. அதுக்கு இந்த பியர் கேப்ஸ் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. பட் டுவர்ட்ஸ் நம்ம தாம்பரத்த நோக்கி போகும்போது, அந்த வழியில நம்மளுக்கு நெறைய இடத்துல இந்த பியர் கேப்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தத பார்த்திருந்தோம். ஸோ இங்க வந்து ஒர்க் டெய்லி ஆஸ் யூசுவல்ஸ் போயிட்டே தான் இருக்குது. இதுல ஒரு சில இடத்துல மட்டும் அதாவது 2 பில்லர்ஸ்க்கு நடுவுல மட்டும் இந்த யூ டைப் கர்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. மத்த எங்கேயுமே வந்து கர்டர் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. பட் அதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 வீக்ஸ்க்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் அது தொடர்ந்து நெறைய பில்லர்ஸ்ல அந்த பியர் கேப்ஸ்லாம் ஒர்க் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. பட் ஆனா இன்னும் அந்த கர்டர் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாம தான் வச்சிருக்காங்க. சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிரிட்ஜ்ல தான் நம்ம இப்போ டிராவல பண்ணி முடிச்சுட்டோம். இப்ப நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது மேல இருந்து பார்த்தா மேடவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் 1. இதுல கீழ இருந்து பார்க்குறோம். ஒர்க்லாம் என்ன எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இந்த பில்லர்ஸ் தான் நம்ம மேல இருந்து பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா, சைட்ல வந்து அந்த பில்லர்ஸ் அதாவது அந்த பியர்ஸ் வந்து மேல வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விட்டுருக்காங்க. சில இடத்துல இன்னும் வந்து அந்த ஸ்டீல்ஸ் எல்லாம் இப்ப தான் வந்து அந்த கம்பி பின்னி அந்த அதுக்கு மேல கான்கிரீட் போட ஒர்க்லாம் இப்ப போயிட்டு இருக்குது. நம்ம வந்து ஈகிள் வியூல ஆக்சுவலா இந்த பில்லருக்கு கான்கிரீட் போடுறத பார்த்துட்டு இருந்தோம் மேல இருந்து. இப்ப வந்து நம்ம கீழ இருந்து ஜஸ்ட் அது என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் கேப்சர் பண்ணி போட்டிருந்தேன். 2026ல இந்த ஒர்க்லாம் முடிஞ்சிரும் அப்படின்ட்டு மெட்ரோ அதோட அஃபிஷியல் வெப்சைட்ல போட்டிருக்காங்க. பட் ஒர்க் ப்ராக்ரஸ் இதே ஃபாஸ்ட்ல குயிக்கா போய் முடிஞ்சதுன்னா கிட்டத்தட்ட இன்னும் 1 இயர் எக்ஸாக்ட்டா இருக்கு. ஸோ அதுக்குள்ள முடிச்சிடலாம். இப்ப நம்ம இத தொடர்ந்து பெரும்பாக்கம் போற ரோட்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிகினிங் அதாவது இந்த மேடவாக்கத்துலேருந்து பெரும்பாக்கத்துக்கு டர்ன் பண்ற இடத்துல வந்து இப்போதைக்கு ஒரு சில பில்லர்ஸ் வந்து மேல வரைக்குமே முடிச்சுட்டாங்க. அந்த ஃபுல் பிஏ ஒர்க்ஸ்மே முடிஞ்சிருச்சு. பட் ஒரு சில பில்லர்ஸ் இப்ப தான் வந்து கீழ இருந்து கான்கிரீட் போட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுலருந்து டர்ன் பண்ணி கொஞ்சம் தூரத்திலேயே வந்து நம்மளுக்கு வந்து மேடவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் 2 வரப்போது. நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து மேடவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் 2 வரப்போது. இது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஹைட் சும்மா வேற லெவல்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டருக்கு மேலேயே இருக்கும். ஸோ அந்த அளவுல மிக உயரமான இடத்துல இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் வரப்போது. இந்த மேடவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் 2வ தாண்டி கொஞ்சம் தூரத்திலேயே பார்த்தீங்கன்னா, இந்த ஐ டைப் கர்டர்லாம் மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
இந்த லொகேஷன்ல பார்த்தீங்கன்னா, ஹைட் கிட்டத்தட்ட 20 அடிக்கு மேல உயரமா இருந்தது. அதுலயும் இந்த கர்டர் ஃபிக்ஸ் பண்ணணும்னா, இந்த ரோடு ரொம்ப நேரோவான ரோடு. ஸோ, அதனால என்ஜினியர்ஸ் வந்து இதுல ரொம்ப கொஞ்சம் அதிகமா எஃபோர்ட் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்டின்ட்டே சொல்லலாம். ஏன்னா, இந்த நேரோவான ரோட்ல டிராஃபிக் எதுவுமே இல்லாத டைம்ல தான் நம்ம இந்த கர்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ, அதுவுமே உயரம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, இந்த கிரெயின்ஸ வச்சு லிஃப்ட் பண்ணும்போது பக்கத்துல உள்ள சுவர்கள் எதுல அதாவது பில்டிங் எதுவுமே டேமேஜ் ஆகுற அளவுல நம்ம லிஃப்ட் பண்ணி அத ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ, அதுக்காக மெட்ரோஸ் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிக எஃபோர்ட் எடுத்து தான் இதில ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இத தொடர்ந்து நம்ம போகும்போது நெறைய இடத்துல இந்த பில்லர்ஸ் அப்புறம் அந்த பியர்ஸ் அண்ட் பியர் கேப் எல்லாமே அந்த ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. பட் கர்டர் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. கூடிய சீக்கிரம் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. இந்த பர்ட்டிகுலர் லொகேஷன்ல நிறைய யூ டைப் கர்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இத வந்து கர்டர் லிஃப்ட் பண்றதுக்கான அந்த மெஷினையும் இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது மேடவாக்கத்துலருந்து வரும்போது இந்த பெரும்பாக்கம் பக்கத்துல ஸ்லைட்டா ஒரு டர்ன் எடுக்கும். ஸோ இந்த டர்ன் எடுக்கிற இடத்துல வந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெரிய லெவல்ல நடக்கல. அதாவது சைடுல உள்ள பில்லர்ஸ் மட்டுமே கட்டியிருக்காங்க. இந்த சென்டர்ஸ்ல இதுல இன்னொரு பில்லர் வரும். அந்த பில்லர் எதுவுமே இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணல. இப்ப நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இந்த பெரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ இங்க தான் வந்து இந்த பெரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போது. ஆக்சுவலா அங்க ஒரு சர்ச் வரும். இந்த பெரும்பாக்கம் சர்ச். அது பக்கத்திலே இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போது. இது பார்த்தீங்கன்னா, ஹைட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. இப்போதைக்கு இந்த பில்லர்ஸ் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல அந்த பிளாட்ஃபார்ம் வர்றதுக்கான அந்த வொர்க்ஸ்லாம் அந்த இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அத தொடர்ந்து நம்ம போயிட்டு இருக்கும்போது, இந்த நெறைய இடத்துல அந்த பியர்ஸ் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு சில இடத்துல பியர் கேப்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த ரூட்ல திரும்ப முன்னாடி வந்திருந்தோம். ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் அப்போ வந்து இந்த ரூட்டோட ஃபுல் இதையுமே கவர் பண்ணி போட்டிருந்தேன். சோழிங்கநல்லூர் டூ மேடவாக்கம் வரைக்கும் ஃபுல்லையுமே கவர் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த பர்ட்டிகுலர் லொகேஷன் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அப்ப தான் வந்து இந்த பைலிங் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ அந்த பைலிங்லாம் முடிச்சு, அந்த பைலுக்குரிய கேப் போட்டு, ஸோ அதுக்கு மேல இந்த ஸ்டீல் கம்பிலாம் கட்டியிருக்காங்க. ஸோ கட்டி நம்ம அதுக்கப்புறம் தான் இந்த பிஎஸ்க்குரிய கான்கிரீட்லாம் இதில போட போறாங்க. ஸோ இந்த ஒர்க் ப்ராக்ரஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாவே தான் போயிட்டு இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கிளாசிக் தமிழ் இன்ஸ்டிடியூட் மெட்ரோ ஸ்டேஷன் இந்த லொகேஷன்லாம் வரப்போது. இங்க நம்ம வந்துட்டோம். இது வந்து புதுசா இப்ப வந்து இந்த சேகரன் மால் அப்படின்ட்டு இந்த பெரும்பாக்கம் பக்கத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த மால் இருக்கிற இடத்துல தான் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போது. ஸோ இதுல வந்து நெறைய இடத்துல இந்த பில்லர் ஒர்க் போயிட்டு இருந்தது. அதுல வந்து ஒரு சில இடத்துல அந்த பிளாட்ஃபார்முக்காக சில எக்ஸ்டென்ஷன் வைப்பாங்கல்ல. ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது தொடர்ந்து போகும்போது இதுலருந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்காட் வரைக்குமே வந்து நம்மளுக்கு நெறைய இடத்துல இந்த யூ டைப் கர்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து மத்திய அதாவது செந்தமிழுக்கான ஒரு நிறுவனம் இங்க தான் இருக்குது. ஸோ அத வச்சு தான் வந்து இந்த ஸ்டேஷனுக்குமே வந்து கிளாசிக் தமிழ் இன்ஸ்டிடியூட் அப்படின்ட்டு வச்சிருக்காங்க. நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஏற்கனவே இந்த வீடியோ எடுத்திருந்தோம். அப்போ வந்து இதுல ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருந்தது. நம்ம அப்போ வந்து இந்த பிரிட்ஜ்ல கீழ இருந்து பார்த்துருந்துருப்போம். இந்த பிரிட்ஜ் வந்து இந்த ரோடு அதாவது அப்போ வந்து நம்ம இந்த லெஃப்ட் சைடு ரோட்ல போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த ஒன் வேவ மாத்தி ரைட் சைட்ல விட்டுருக்காங்க. இந்த இடத்துல தான் இந்த பர்ட்டிகுலர் லொகேஷன் தான் இந்த பிரிட்ஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சா இந்த தண்ணிலாம் நல்லா ட்ரைன் ஆகுறதுக்காக நல்லா உயரமா கட்டியிருக்காங்க. முன்னாடி இது வந்து ஹைட் ரொம்ப கம்மியா இருந்தது. இப்போ அதெல்லாம் இடிச்சுட்டு புதுசாவே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இது கிட்டத்தட்ட ஒரு 100, 150 அடி நீளத்துக்கு கட்டியிருக்காங்க. ஸோ தண்ணிலாம் எங்கேயுமே ஸ்டாப் ஆகாத அளவுல நல்லா ஃப்ளோ சூப்பரா இருக்கிற அளவுல உயரமா கட்டியிருக்காங்க. ஸோ இந்த பர்ட்டிகுலர் லொகேஷன்ல இன்னும் வந்து அ பில்லர்ஸ் பைலிங் ஒர்க் எதுவுமே நடக்கல. இத தொடர்ந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இந்த எல்காட் பக்கத்துல வந்துட்டோம். ஸோ இது பக்கத்திலே வந்து நம்மளுக்கு லாஸ்ட் டைம் வரும்போது இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேல உள்ள யூ டைப் கட்டர் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல வந்து லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு HCL அதுக்கப்புறம் CTS, TCS அப்படின்ட்டு எல்லா கம்பெனிஸுமே இங்க இருக்குது. ஸோ இந்த இந்த ஐடி பார்க்குக்கு ஜஸ்ட் வெளியவே நம்ம வந்து எல்காட் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போது. ஸோ அந்த எல்காட் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் பக்கத்துலயும் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அந்த பில்லர் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ மத்த ஒர்க்லாம் வந்து ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருந்தது.
இதில வந்து எல்காட் மெட்ரோ ஸ்டேஷன் அமைப்பதற்கான பிளாட்ஃபார்ம் ஒர்க் வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. ஸோ, இதில வந்து அந்த லான்ச்சிங் கார்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இத தொடர்ந்து நம்ம போறது வந்து ஷொலிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் தான். இந்த ஷொலிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் நாட் ஒன்லி த மெட்ரோ ஸ்டேஷன். ஃபியூச்சர்ல இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாரி இருக்க போது. ஏன்னா, இது கிட்டத்தட்ட 6 மாடியில இத கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இங்கருந்து போற இந்த ரெட் லைன், இந்த ரூட் தான் வந்து இதில டாப்ல வரப்போது. அதுக்கு கீழ வந்து நம்மளுக்கு வந்து பர்பிள் லைன், அதாவது OMR சைட்ல வர அந்த பர்பிள் லைனும் இதெல்லாம் கிராஸ் பண்ண போது. இந்த ஷொலிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் தான் ரெட் லைனுக்கும், பர்பிள் லைனுக்கும் ஒரு இன்டர்கனெக்ட் ஸ்டேஷனா இருக்க போது. இதில வந்து கீழ வந்து நம்மளுக்கு அந்த பர்பிள் லைனும், அதுக்கு மேல வந்து இந்த ரெட் லைன் ரூட்டும் வரப்போது. 2மே வந்து நம்மளுக்கு மாதாவரத்தில ஸ்டார்ட் ஆகும். பட் வேற வேற டைரக்ஷன்ல டிராவல் பண்ணி கடைசியா இந்த ஷோலிங்கநல்லூர்ல வந்து தான் எண்ட் ஆகும். அதுபோக இந்த சோழிங்கநல்லூர்ல டுவர்ட்ஸ் ஈசிஆர் நோக்கி ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கும் போட்டிருப்பாங்க. ஸோ, அது வந்து இந்த ரெட் லைன் ரூட்ல வர வண்டிகள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கும் ஷோலிங்கநல்லூர்லேருந்து டுவர்ட்ஸ் ஈசிஆர் நோக்கி நடந்துகிட்டு இருக்குது. ஃபைனலி நம்ம டெஸ்டினேஷனான ஷோலிங்கநல்லூர் ஜங்ஷன் வந்துட்டோம். ஆக்சுவலா இந்த வீடியோல நம்ம இந்த ஷோலிங்கநல்லூர் ஜங்ஷன் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். இந்த ஷோலிங்கநல்லூர் ஜங்ஷன்லயுமே பார்த்தீங்கன்னா, அந்த டர்ன் பண்ற இடத்துல அந்த ஜங்ஷன்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பில்லர்ஸ் ஒர்க் சும்மா பிரம்மாண்டமா போயிட்டு இருக்குது. பட் எல்லாமே பிகினிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் தெரியாது. பட் இன்னும் போக போக இது இன்னும் பிரம்மாண்டமா வரப்போது. ஸோ இது மாரி சென்னையை சுத்தி நடக்கிற பல அப்டேட்ட உங்களுக்கு தொடர்ந்து கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்றதுக்காக நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இத மாரி இன்னொரு அப்டேட்ல உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென், பாய் பாய்.